மவுண்ட் ரோட் பிலால் போகலாமா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மிட் நைட் 1:30. எப்போல்லாம் ஐஷு வீட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே மிட் நைட் நாங்கள் பிலால் போவோம். ஏன்னா இவங்க வீட்டிலேருந்து பிலால் ரொம்பவே பக்கம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட், நான், முரளி அண்ணா, ஐஷு எல்லாருமே கிளம்பிட்டோம். நாங்கள் அக்கறையில் இருக்கிற பிலால் தான் போகிறோம். பிலால்னாலே சில பேத்துக்கு பிரியாணி அந்த மாதிரி ஸ்பெஷல் ஒன்றா இருக்கும். பட் எங்களுக்கு பன் பட்டர் ஜாமும் டீயும் அங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் பிலாலோட பன் பட்டர் ஜாம் பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சொன்னால் நம்ப மாட்டீங்க, பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌடுன்ட்டு. அதுவும் சாட்டர்டே சண்டே சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு தெரியுதா, அந்த கார் பக்கத்தில் ஒரு டாக் ஒரு கால் இல்லாமல் நொண்டி போயிட்டு இருந்துச்சு. எதுக்குடா இதெல்லாம் நம்ம கண்ணில் மாட்டுதுன்னு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணுறது எங்களால் பார்க்க முடியலைங்க. யூஸ்வலாக நாங்கள் பன் பட்டர் ஜாம் தான் சொல்லுவோம். பட் இந்த டைம் பன் மஸ்க் சொல்லியிருந்தோம். சாப்பிட்டே இருக்கும்போது இவனும் வந்தான். ஸோ அவனுக்கும் ஒரு பன்னு கொடுத்துட்டு அப்படியே அவனுக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பன்னு இந்த டைம் நம்ம அவ்வளோவா சாப்பிடல. ஸோ அதனால் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அண்ணா கேட்டாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களான்னு. ஸ்வர்லியோ இந்த ஷாப்புக்கு வந்திருந்தோம். பக்கத்தில் தான் இருந்துச்சு அதுவுமே எங்களுக்கு. இந்த ஷாப்பு பார்த்திங்கன்னா அண்ணாவோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே இருந்துச்சு. அண்ணா ஒரு பேபி பிங்க் ஹூடி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே பேபி பிங்க் தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற லோட்டஸ் பிஸ்கட் தான் சொல்லியிருந்தேன். சீரியஸாக சொல்கிறேன், அந்த பிஸ்கட் அவ்வளோ ஒர்த்தாக இல்லையான்னு நினச்சிட்டே இருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 270 வந்துச்சு. ஐஸ்கிரீம் மேலே கேரமல் அந்த பிஸ்கெட்டோட பவுடர் போட்டிருக்காங்க. சீரியஸாக அந்த பிஸ்கெட்டை விட அந்த பிஸ்கெட் பவுடர் டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ஐஸ்கிரீமோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு. அப்படியே சாப்பிட்டு நானும் கிளம்பிட்டேன். அண்ட் பாய்.